யார் விஷாலை கொல்ல நினைக்கிறது? சார் நானே அவனை கொல்லணும்னு நினைச்சேன். அவனை கொல்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை நான் அப்ரோச் பண்ணேன். அந்த கில்லர் இன்னும் அங்க போயிருப்பான் சார். இப்போ விஷால் எங்க இருக்காரு? இப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கான். மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும் சார். 2 நிமிஷத்துல சாவர அளவுக்கு அவனுக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுத்த? கொலகாரனோட அட்ரஸ் தெரியுமா? பிளம்பர் தான் கான்டாக்ட் பண்ணி விட்டாரு. ஒருவேளை விஷயம் டிஷர்ட்டுக்குள்ள இருக்கா? அப்படின்னா ஜகீரா இந்த ஏரியால தான் இருக்கிறா போல இருக்கு. ஜகீராவை இங்க காணோம். விஷால் லாக்கரை நாங்க செக் பண்ணணும். சார் லாக்கர்ல பாம்பு வச்சிருந்திருக்காங்க விஷால கொல்றதுக்காக. டாக்டர் செக் பண்ணுங்களேன். இப்படி யார் பண்ணிருப்பாங்க சார்? வேற யாரு? விஷாலை ஃபாலோ பண்றவன். சார் பாம்பு வெடிக்கவே இல்லை. விஷால் டிஷர்ட்டை லாக்கர்ல இருந்து எடுக்கும்போது மேட்ச் நடக்கும்போது பாம்பை வச்சிருக்காங்க. இங்க யாரும் இல்லாத நேரத்துல. அப்புறம் சார் மேனேஜர் கூட சொன்னாரு இந்த லாக்கரோட சாவி ரிசப்ஷன்ல வச்ச இடத்துல இல்லைன்னு. சார் அது சாவி அங்கே வச்ச இடத்துல இல்லை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க உள்ளவனாக தான் இருக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாம்பை வச்சிருக்கான். அபிஜித், இந்த லாக்கரை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போய் நல்லா செக் பண்ணி ஆகணும். எஸ் டாக்டர், நான் ஃபாரன்சிக் அனுப்பி வைக்கிறேன். சார் லாக்கர்ல பாம் எப்படி வந்தது? கவனமா இல்ல, யாரோ லாக்கர்ல பாம்பை செட் பண்ணிருக்காங்க. ஆனா சார் இது எப்ப நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, இப்படி சொல்றதுனால நீங்க தப்பிக்க முடியாது. சரி மேடம், ஒரு விஷயம். மேனேஜர் சாவி எடுத்துக்கிட்டு லாக்கர் ரூமுக்கு வரதுக்கு எதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு? சாவி எங்க வச்சிருந்தீங்க? சார் அப்போ நான் ரிசப்ஷன்ல இல்லை சார். ஆனா நான் இங்க வந்த போது பார்த்தேன். அப்போ மேனேஜர் சார் சாவி எடுத்துட்டு லாக்கர் பக்கம் போயிட்டு இருந்தாரு. அப்படின்னா மேனேஜர் சாவி எடுத்துக்கிட்டு லேட்டா எதுக்காக வந்தாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். நோ ப்ராப்ளம், மேனேஜரையே கேட்போம். அண்ணா, எதுக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பழமே Jagira, my dear boss. How are you? Sorry. சேரோ, இங்கே பாரு என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ எந்த ஒரு வேலையும் என்னால் செய்யவே முடியாது. நீ எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கிறதுக்கு வரல. இவங்கெல்லாம் என்னோட பிரதர்ஸ். விஷாலை கொலை பண்ணிட்டு வந்து படுத்திருக்க, நடிக்கிறியா நீ? இல்லை சார். ஜகீரா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? அடடா, நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு எல்லா எலும்பும் உடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாரி. இதெல்லாம் எப்படி நடந்தது? அது சார், நேற்று ராத்திரி சில பேர் என் வீட்டில் கதவை தட்டினாங்க. நான் போய் கதவை திறந்த உடனே அவங்க என் தலையில் போர்வையை போட்டு ரொம்ப கொடுமையாக என்னை அடிச்சிட்டாங்க. நான் எப்போ மயக்கமாயிட்டேன்னு எனக்கு தெரியல சார். சரி, விஷால் எப்படி கொலை பண்ணாத சொல்லு. ஒரு விஷயம் உண்மைதான், நான் கொலை பண்ண ஸ்டேடியம் போயிருந்தேன். அவனை எப்படியாவது கொன்னுன்னுட்டு பிளம்பர் தான் என்கிட்ட சொன்னான். நான் ஸ்டேடியத்துக்கு போகணும்னு. அப்போ தீபாவளியோட ஃபோன் வரும்னாரு. அப்புறம் நான் முழு ஏற்பாடுகளோட ஸ்டேடியம்க்கு போனேன். ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் எதுவும் வரல. நான் திரும்பவும் அங்கிருந்து வெளியில வந்துட்டேன்.
பங்கஜ் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போ. ஏய் வாடா. எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் சார். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் டாக்டரும் சொல்லியிருக்காரு 1 ஹவரில் டிஸ்சார்ஜ் பண்ணி வரான். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, சாவி எங்கே இருந்துச்சு? கொண்டு வரதுக்காக ஏன் அவ்வளோ லேட்டு? அவரோட லாக்கர் சாவி ஒரு ஃப்ளவர் பாட்டில் கிடச்சிது சார். ஃப்ளேர் பாட்டா? ஆமாம் சார். ஆக்சுவலாக எல்லா சாவியும் எங்கே இருக்கும் சார்? அது சாவி எல்லாம் பிளேயர்ஸ் கிட்ட தான் சார் இருக்கும். ஆனால் சார் அதோட டூப்ளிகேட் சாவி எல்லாமே ரிசப்ஷன்லேயும் இருக்கும் சார். டூப்ளிகேட் சாவி ரிசப்ஷனில்? அப்புறம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு. சொல்லுங்க, லாக்கரில் என்ன கிடைச்சது? பாஸ், நிறைய கிடைச்சது. ஏம்பா நிறைய கிடைச்சதுன்னா சீக்கிரமாக சொல்ல. இப்போ என்னால் சொல்ல முடியாது. இது என்ன குழந்தைத்தனம் சாலுக்கே? ஹலோ, குழந்தைத்தனம் இல்லை. இந்த லாக்கரில் நிறைய பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்து பெரிய லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். சரி, அந்த எரிஞ்சு போன லெட்டர் அது என்ன? அந்த எரிஞ்சு போன லெட்டரையும் கெமிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். சார், இந்த சாவியில ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? சோப்பு. சாவியில சோப்பு இருக்கா? அப்படியா? சாவியில சோப்பா? ஏம்பா சாலங்கே, சாவியில சோப்பை யார் போடுவாங்க? இதோட டூப்ளிகேட் சாவியை பண்ணணும்னு நினைக்கிறவன் தானே. சோப்புல வச்சு இதோட அடையாளத்தை எடுத்து கண்டுபிடிங்க. அக்கம் பக்கத்தில் சாவி செய்கிறவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, அவங்க எல்லாரையும் விசாரிங்க. ஆனால் இங்கே சாவி செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஆமாம் சார், அங்கே வாஷ்ரூம் பக்கத்தில் இருக்கார் பாருங்க. இந்த சாவி ரொம்ப அர்ஜென்ட்டு சார். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு அர்ஜென்ட்னா வேறு எங்கேயாவது போங்க. சாவி செய்கிறதுக்கு வரல, சாவியை பற்றி என்கொயரி பண்ணணும். என்னை பார்த்தா சும்மா இருக்க மாதிரி இருக்கா சார்? என்ன பேசிகிட்டு இருக்கான்? நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? உங்களுக்கு சொல்லாமல் எப்படி சார்? உங்களுக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு கூட தெரியும். என்ன நக்கலா? ஐயோ இல்லை சார், நான் எப்படி சார் அப்படியெல்லாம் பேசுவேன்? சிஐடியை பார்த்தா பயமா? ஆ, யார் தான் சார் பயப்பட மாட்டாங்க? தப்பு செஞ்சால் பயப்படணும்ல. நீ தப்பு பண்ணியிருக்கியா? என்ன சார்? ரீசண்டாக சோப்பில் சாவி அடையாளத்தோட யாராவது வந்தாங்களா? ஆமாம் சார். தாரிகா, இதை ஸ்கேன் பண்ணுங்க. எஸ் சார். அப்போ நீ சாவி பண்ணி கொடுத்தியா? பண்ணி கொடுத்தேன் சார். சரி, இந்த சோப்பில் அடையாளம் கொண்டு வந்தானே, அவனை அடையாளம் காட்ட முடியுமா? ஏன் முன்னாடி வந்து நின்னா அடையாளம் சொல்லுவேன் சார். ஆனால் அது ஆள் இல்லை, அது ஒரு பொண்ணு. என்ன பொண்ணா? ஆமாம் சார். அவங்கள வரைஞ்சு காட்ட முடியுமா? ஆ சார், என்னால் முடியும். சரி, என் கூட வா. இது
உன்னுடைய கடைசி மேட்ச். இதுதான் புரியுது. மேலே கீழே என்ன எழுதியிருக்கான்னு ஒன்றும் புரியலையே. சோலங்கி விஷாலுக்கு கொலகாரன் மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சார் ஆனால் இந்த விஷால் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே. அதுதானே ஒரு விஷயந்தான் நடந்திருக்கணும். ஒருவேளை விஷால் அந்த லெட்டரை படிச்சிருக்க மாட்டான், இல்லை கொலகாரன் விஷால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டான்னு நினச்சிருப்பான். அதனால தான் அவன் பாம்பு வச்சிருக்கான். முகம் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், தலைமுடி நீளமா. அந்த லாக்கரில் கிடைச்சது ஒரு மிரட்டல் கடிதம். அப்படி இந்த பொம்பளை சாவி சேரவன் அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் போடுறானே, அப்படி இந்த லேடி அந்த பாம்பை அங்கே வச்சிருந்தா. ஆனால் அவள் எதுக்காக மிரட்டல் கடிதத்தை வச்சிருக்கணும்? அப்புறம் சார் அந்த லேடி விஷாலை கொல்றதுக்காக டிஷர்ட்டில் விஷம் கலந்துருக்கா. அப்புறம் பாம்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் அந்த பாம்பு வெடிச்சு ஒருத்தர் சாகிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஒருவேளை இந்த லேடிக்கு அந்த பாம்பு பற்றின பவர் தெரியாமலே இருந்திருக்கலாம். பொட்டு கொஞ்சம் பெரிய பொட்டு. சார் ஆ, ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு. சார் இவங்க மகாகாந்தா. மகாகாந்தாவா? யார் இந்த மகாகாந்தா? சார் இவங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்போட மெம்பர். ஆனால் சார் மகாகாந்தாக்கும் விஷாலுக்கும் என்ன விரோதமாக இருக்கும்? அது இவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தயா. உடனே இந்த மகாகாந்தாவை அரெஸ்ட் பண்ணாங்க. என்னாச்சு சார்? பங்கஜ், இந்த மகாகாந்தா உள்ளதான் இருக்கா. வேணுமுன்னே தான் கதவை திறக்க மாட்டேங்கிறா. என்ன சார் சொல்றீங்க? எங்க சார்? என் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவ உள்ளதான் இருக்கா, நான் பார்த்தேன். சார் ஒருவேளை அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா இதுதான் சார் வாய்ப்பு. நம்ம 2 பேரும் உடனே உள்ளே போய் அவங்கள பிடிச்சிடலாம் சார். நாம் அப்படி பண்ணோம்னா தயா சார் சந்தோஷப்படுவார். அப்புறம் நம்மளோட ப்ரமோஷனை பற்றி பேசுவார். அதெல்லாம் சரி, ஆனால் இந்த கதவு எப்படி திறக்கும்? தயா சார் பேர் சொன்னால் போதும் சார். பேரில் பெரிய பலம் கிடைக்கும் சார். பேரில் பலமா? சார் அது எப்படின்னா, என்னாச்சே? பாம்பை தீண்டிடுச்சா? சொல்லு சார். ஏசிபி சார் உங்கள் பின்னாடி தான் நிற்கிறாரு. ஏசிபி சாரா? ஏன்? ஹலோ சார். பார்த்தீங்களா சார், ஏசிபி சார்னு சொன்ன உடனே இவ்வளோ தைரியமான ஆளு நீங்களே பயந்துட்டீங்க. ஆனால் இந்த கதவு சாதாரண மரத்தால் செஞ்சது. தயா சாரோட பேரை சொன்னால் இந்த கதவு தானாகவே உடஞ்சி விழுந்துடும் சார். வாங்க. தயா சார். ரெடி? என்னாச்சு? இந்த மகாகாந்தா எங்க? அவன் எப்படியாப்பட்ட பொம்பளை பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் இடுப்பு உடஞ்சிடுச்சு.
சரி பங்கஜங்க. சார், பிரசன் சார். சார், நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம் சார். மகாகாந்தாவை தேடுங்க. இது லாவ செஞ்ச வேலையாக தான் இருக்கும். வீட்டில் தான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பா. போங்க போய் தேடுங்க. மகாகாந்தா மேடம், ரொம்ப தேட வச்சிட்டீங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க? விஷால நீ கொலை பண்ணிருக்க. சார், என் மேல நீங்க பொய்யான பழிய சுமத்துறீங்க. நான் அவனை கொல்லல. நீ சோப்ல சாவியோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு லாக்கரோட டூப்ளிகேட் சாவி பண்ணிருக்க. லாக்கர்ல பாம்பு வச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. உண்மைதான், ஒத்துக்கிறேன். நான் தான் லாக்கர்ல பாம்பு வச்சது. ஆனா நான் அவனை கொல்லல சார். நீ பொய் சொல்ற. நீ தான் ஒரு மிரட்டல் கடிதத்தை எழுதி அந்த லாக்கர்ல வச்சிருக்க. லெட்டரா? என்ன லெட்டர்? எனக்கு எந்த லெட்டர் பத்தியும் தெரியாது. அப்படியா? விஷாலோட டிஷர்ட்ல விஷம் பூசினது ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்ல சார், இல்ல. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் லாக்கர்ல பாம்பு வச்சேன், அவ்வளவுதான். எதுக்காக அப்படி பண்ண? அவன் என்ன முட்டாளாக்கினான். என்ன இந்த மகாகாந்தாவை என்னையே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னோட பணத்திலேயே உல்லாசமா வாழ ஆரம்பிச்சான். அப்புறம் நான் என்னோட பணத்தை திருப்பி கேட்ட உடனே அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அவனோட லாக்கர்ல பாம்பை வச்சேன். அவனை பயமுறுத்ததான் சார். ஒரு சாதாரண பாம். ஒருத்தரோட உயிர் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடியாது. நீ விஷாலை கொலை பண்ணியிருக்க. அப்புறம் அதுக்கான பாடத்தை உனக்கு சட்டம் கற்றுக் கொடுக்கும். விஷாலை கொன்ன கொலைகாரனை பிடிக்க உங்கள் உதவி எனக்கு வேணும். சார், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் சார். ஆனால் கொலைகாரனை மட்டும் விட்டுறாதீங்க. இங்கே பாருங்க, விஷால் லாக்கரில் எங்களுக்கு ஒரு லெட்டர் கிடச்சிது. அது மிரட்டல் கடிதம். அப்புறம் அந்த லெட்டர் மேட்ச் நடந்த அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏதாவது தெரியுமா? சார், விஷால்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட ஒரு லெட்டர் அன்னைக்கு கொடுத்தாங்க சார். யாரு லெட்டர் கொடுத்தது? யாரு? விஷாலோட டிரைவர் தான் சார். இந்த லெட்டரை நீங்கள் விஷால் கிட்ட கொடுக்க முடியுமா? விஷாலுக்கா? ஓகே ஓகே சரிங்க. அட விஷால், உன்னோட டிரைவர் உங்ககிட்ட இந்த லெட்டர் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும்னு சொன்னார். இந்த லெட்டரை யார் கொடுத்துருப்பா? நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ டைம் தான் எடுப்பீங்க? அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. 2 minutes. Come on guys. இந்த விஷாலோட டிரைவரை பார்க்கணும். எந்த ஒரு எவிடன்ஸ் நம்ம நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண கூடாது. எங்க வாரண்ட காட்டுங்க. எல்லாமே இருக்கு, நாங்க காமிக்கிறோம். வா. நான் கோர்ட்டுக்கு போவேன். என்ன மாதிரி ஆளை நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறீங்க. நான் ஒன்றும் பலகீனமான கிடையாது. பலவீனமாவா? பார்க்க நல்லா தானே இருக்க. வா வா. என்னை விட்டுடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. என்னை விட்டுடுங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. சார், இவருக்கு வாரண்ட் வேணுமா? அப்படியா? வாரண்ட் பார்க்கணுமா நீ? இல்ல 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 சார். சார், என்ன அடிக்காதீங்க சார், தயவு செஞ்சு சொல்லு. விஷால் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி லாக்கர் ரூம்ல நீ விஷாலுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்திருக்க.
கொடுத்தியா இல்லையா? லெட்டர் கொடுத்தேன்னா. லெட்டர் யார் கொடுத்தாங்க? அது ஒரு லேடி கொடுத்தாங்க, விஷால் சார் கிட்ட கொடுக்க சொல்லி. யார் அந்த லேடி? நிதி மேடம். யார் அந்த நிதி? தீபாவளி மேடமோட சிஸ்டர். தீபாவளியோட சிஸ்டரா? ஆமாம் சார், அந்த லெட்டரை நான் தான் விஷாலுக்கு எழுதினேன். அதை விஷாலோட டிரைவர் கிட்ட கொடுத்ததும் நான் தான். ஆனால் அது மிரட்டல் கடிதம் கிடையாது. நிதி மேடம், அந்த லெட்டர் எங்க கைக்கு கிடைச்சிடுச்சு. அது ஒன்றும் காதல் கடிதம் கிடையாது. சொல்லு, எதுக்கு விஷாலை கொலை பண்ண? இங்க பாரு நிதி, எங்க முன்னாடி இந்த மாதிரி கண்ணீர் வடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க கேள்விகளுக்கு உண்மையான பதில சொல்லு. எதுக்காக விஷாலை கொன்ன? நான் விஷாலை கொல்லல. நான் விஷால விரும்பினேன். அவனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சேன். என்ன? ஆமா சார், விஷாலை எச்சரிக்கப்பட்டதுக்காக தான் அந்த லெட்டர் அவனுக்கு எழுதினேன். அந்த லெட்டர் அவன் படிச்சிருந்தானா அவன் எனக்கு உயிரோடு இருந்திருப்பான். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒருத்தர் இல்ல. விஷாலுக்கு இது தெரியக்கூட தெரியாது. நான் அவனை விரும்புறது. அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் கூடவே பாம்புக்கு பால் வாத்துட்டு இருந்தான். எந்த தீபாவளியோட சேர்ந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தானோ அவதான் அவனை கொல்ல நினைச்சா. நீ உன் தங்கைக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்குறியா? ஆமா, ஏன்னா தீபாவளி செஞ்ச எல்லா தீய செயல்களையும் நான் பார்த்தேன். அவ யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா. விஷால கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இது மட்டும் இல்ல சார், அவ உங்ககிட்டயும் போய் சொல்லியிருக்கா. என்ன போய் சொன்னா அவன் எங்ககிட்ட? அதுதான், விஷால் தன்னை ஏமாத்திட்டான், எல்லாம் பணத்தையும் தூக்கிட்டு ஓட நினைச்சான்னு சொன்னது. அப்போ உண்மை என்ன? விஷாலும் தீபாவளியும் பார்ட்னர்ஸ். ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ஈவெண்ட்டுக்காக இவங்க 10 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கினாங்க. ஆனா தீபாவளி எல்லாம் பணத்தையும் தானே அடையணும்னு நினைச்சா. ஓ, அதனாலதான் அவ விஷாலை கொலை பண்ணியிருக்கா. நீயும் விஷாலும் சேர்ந்து மக்களை ஏமாத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி உன் மனசுல பேராசை வந்துடுச்சு. நீ விஷாலை கொன்னு இருக்க. எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கணும்னு இல்லையா? இல்ல சார், இது உண்மை கிடையாது. அந்த மாதிரி யாரும் உங்ககிட்ட சொன்னது? சொன்னதை யாருன்னு நினைச்ச? உன் கூட பிறந்த நிதி தான். என்ன இதெல்லாம் நிதி சொன்னாலா? ஆமா, இப்ப உண்மை என்னங்கிறது நீ உன் வாயிலே சொல்லு. விஷால் இறந்து போனதுக்கு அப்புறம் அவ தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டா. அவ என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு அவளுக்கே தெரியுதா? அப்படியா? அப்ப சரி, உண்மை என்னன்றது நீ சொல்லு. சார், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போகணும்னு பிளான் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி. ஓ காட் விஷால், நீ என்ன பண்ற? போதும் போதும், எனக்கு இறக்கி விடு. எனக்கு இறக்கி விடு. You are my lucky champ. நான் இறக்கி விடு. உனக்கு நான் பூஜை பண்ணணும். உன்னால மட்டும்தான் இவ்வளவோ எனக்கு கிடைச்சது. உண்மைதான் விஷால், நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும் பணக்காரங்களாயிட்டோம். தீபு டார்லிங், நான் பணக்காரனானா நீயும் ஆனா மாதிரி தான். நீயும் நானும் வேற வேறையா என்ன? ஓ, இன்னைக்கு நீ ரொம்பவே ரொமான்டிக் ஆகுற. சொத்து, ஆடம்பரம், மரியாதை, உன்ன மாதிரி ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ ரொமான்டிக்ல தப்பு இருக்கா என்ன? ஐ லவ் யூ. நான் சொல்ல நினைச்சதையும் நீ சொல்லிட்ட. நிஜமாதான், இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் இதுதான். எனக்கும் தான். சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்புறதா? எங்க? கொஞ்ச நேரம் இரு விஷால், அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கு என்னோட ஃபைனல் மேட்ச். நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, உனக்கு புரியும்ல? ஆமா, எல்லாத்தையும் நான் தான் புரிஞ்சுக்கணும். தீபாவளி நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் நீயும் நானும் மட்டும்தான்.
நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது. சரி, பாய், டேக் கேர். யூ டு டேக் கேர். பாய் பாய். விஷால், அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா திரும்பி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு தீபாவளி, நீயும் விஷாலும் சேர்ந்து என்னை முட்டாளாக்கிட்டீங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். நீ என்னோட பணத்தை எல்லாத்தையும் அழிச்சிருக்க. இப்போ உன்னோட வாழ்க்கை இழந்து இதை சரி கட்ட போற. நான் சொல்றத கேளு. உன்னோட விஷால் நாளைக்கு மேட்ச் நடக்கிற நேரத்திலேயே செத்து போவான். அப்புறம் நீ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவ. பேசுறது யாரு? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், அந்த கொலைக்காரங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் விஷாலோட கொலைக்கு காரணம் நான் தான் பழிய சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடணும்னு நினைச்சேன். அப்பதான் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நீங்க உண்மையான கொலைக்காரனை நிச்சயம் பிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் சட்டம் என்னை விடுதலை செஞ்சிடும். எனக்கு சிஐடி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. வாவ், அடேங்கப்பா, சிஐடி மேல அவ்வளோ நம்பிக்கை உனக்கு? அதனால போய் எனக்கு கதையை ஜோடிச்சு சிஐடி கிட்ட சொல்ற? இல்ல சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை. நீ சொல்றது உண்மைதான்னு நாங்க எப்படி நம்புறது? சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். அப்படியா? வேற யார்கிட்ட பணத்தை ஏமாத்துனீங்க? சார், ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து 10 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 10 இன்வெஸ்டர்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் எங்ககிட்ட தான் இருக்காரு, மகாகாந்தா. மீதி இருக்கிறது 9 பேர். அந்த 9 பேர்ல ஒருத்தன் தான் சார் கொலைகாரன். ஆமா தயா, அந்த ஒருத்தனை எப்படி முன்னாடி கொண்டு வர்றதுன்னு அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. நண்பர்களே, நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. இனி ஏழ்மைங்கிறத மறந்துடுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்களோட இந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவங்க தான் சம்பாதிக்க முடியும். அப்புறம் யார் யோசிக்கிறாங்களோ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்துருவாங்க. பார்வையாளர்களே, நீங்க எல்லாரும் யார் இந்த பொண்ணு ரோட்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாளேன்னு பெரிய யோசனையில இருப்பீங்க. வாங்க அந்த பொண்ணுகிட்டே கேட்போம் அவளுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் என்ன கிடைச்சதுன்னு. ப்ளீஸ் இப்ப சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். யாரு பணக்காரங்களோ அவங்க விரக்தி அடைய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவங்க எங்களோட இந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகலாம். ஆனா ஆமாங்க, 1000 கணக்கில் வச்சிருக்கிறவங்க லட்சாதிபதி ஆகலாம். அப்புறம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகலாம். பார்வையாளர்களே, இப்போ உங்களுக்கு விஷயம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த அழகான பொண்ணு மார்க்கெட்டிங்க்கு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கா. வாங்க தெரிஞ்சுப்போம் இந்த ஸ்கீமை பத்தி இன்னும் அதிகமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், இந்த ஸ்கீமை பத்தி இன்னும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னோட இந்த ஸ்கீமை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். நான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம், நாளைக்கு ஸ்டேடியம்ல ரொம்ப பெரிய சேரிட்டி ஈவென்ட் நடக்க போகுது. நண்பர்களே, எப்பவும் போல இந்த தடவையும் விஷாலோட அண்ணன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனத்துல வச்சுக்கிட்டு ஒரு அமேசிங்கான ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. அதாவது முன்ன செஞ்சது போலவே. நான் உங்க எல்லார்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா ஸ்டேடியம்க்கு வாங்க. ஒரே வருஷத்துல உங்க பணம் 10 மடங்கு அதிகமாகும். வாங்க வந்து எங்க பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.
ஜெடு ஹெல்மெட் ஏடுறா. ஓ அப்ப நீ தானே அது? சொல்லு, விஷாலை எதுக்கு கொன்ன? சார், தீபாவளியும் விஷாலும் எனக்கு ஒரு வருஷத்தில் 3 மடங்கு பணத்தை கொடுக்கறதா சொன்னாங்க. அவங்க என்னோட வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சார். ஐ லவ் யூ தீபாவளி. உன்னை விட பெரிய ஆக்டர் யாருமே இல்லை, ஒத்துக்கிறேன். அப்படியா? நீயும் தான் சூப்பர் ஆக்டிங் பண்ற. நீ என்ன குறைஞ்சவனா? இவங்கள நல்லா ஏமாத்திட்டோம்ல. சரியா சொன்ன. இவங்க என்ன அவ்வளோ சாதாரணமாக பணத்தை கொடுத்துருவாங்களா என்ன? சொல்லுவாங்கல்ல, யார் எந்த அளவுக்கு நடிக்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்களா ஆகுவாங்க. தீபாவளி, நம்ம தப்பு பண்ணல, ஏன்னா நம்மளை நம்பி இருக்காங்க. ஆனா அவங்களே ஏமாத்திட்டோமே. ஓ கம் ஆன் விஷால், காதல் அப்புறம் யுத்தத்துல எல்லாத்தையும் இழந்துதான் ஆகணும். அப்புறம் நாம என்ன செய்யறோமோ நம்மளோட காதலுக்காக தானே செய்யறோம். என்னால ஏழ்மையில வாழ முடியாது இல்ல. பார் தீபாவளி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். அப்ப சரி, என்ன கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடு. ஓடுறதா? எங்க? அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போ. இந்த பணத்தை கேட்கறவங்க யாருமே அங்க இருக்க கூடாது. விஷால், லெட்ஸ் செலிப்ரேட். நம்ம பார்ட்டி பண்ணுவோம். நோ தீபாவளி, இப்ப இல்ல. முதல்ல இந்த சிட்டியை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகணும். அங்க நல்ல பார்ட்டி பண்ணலாம். கமான் விஷால், நாம செலிப்ரேட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இது. கமான். அப்படின்னா ஒரு விஷயத்த பார்ட்டி பண்ணுவோம், இன்வெஸ்டர்ஸோட முட்டாள்தனத்துக்கு. அப்புறம் நம்ம அறிவுக்கான பார்ட்டி. ஐயோ இல்ல விஷால், நாம பணக்காரங்களா ஆன சந்தோஷத்துக்கு பார்ட்டி பண்ணுவோம். லெட்ஸ் பார்ட்டி. எஸ். நீங்கள் 2 பேரும் பெரிய புத்திசாலிங்க. என்னையே முட்டாளாக்கிட்டீங்கல்ல. இனிமே உங்கள் வாழ்க்கைக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. ஃபைனல் மேட்சுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன், மரணம் பரிசு. இப்போ நீங்களே சொல்லுங்க சார், என்னால் இதெல்லாம் எப்படி சார் தாங்கிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டதை எடுத்துட்டு போறதை பார்க்க முடியுமா? இதை பத்தி யோசிக்காம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றது, அப்புறம் ஏமாந்துட்டேன்னு சொல்றது, அவ்வளோ சீக்கிரம் டபுள் மடங்கா பணம் ஆகுமா என்ன? மகாகாந்தா, தீபாவளி அண்ட் யூ சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தண்டனை நிச்சயம். என்ன தண்டனைன்னு சட்டம் சொல்லும். கேர்ள்ஸ், இத பாருங்க. பெஸ்ட் பீஸ் இது. இது இவளுக்கு நல்லா இருக்கும்ல? இத பாரு, இது எப்படி இருக்கு? வாவ், லவ்லி கலர். தேங்க்ஸ். எங்க கூட இது? ஆமா, எவ்வளவு? லேட்டஸ்ட் ஃபேஷன் மேம். உங்க சாய்ஸ் சூப்பரா இருக்கு. இல்லையா? நல்லா இருக்கு. எப்பா, நான் எது எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. கடவுளே. ஸ்ரேயா, மொத்த கடையும் சுத்தி பார்த்தாச்சு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. ட்ரை பண்ணலாமேப்பா. வா, ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அண்ணே, அந்த பிங்க் எடுங்க. பிங்க்.
என்னாச்சு? யாரையாவது தேடுறியா? என்னாச்சு? அண்ணா, எனக்கு எனக்கு அதை காட்டுங்க. இந்தாங்க. ஏய், உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆ, அப்ப சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓகே, பிடிச்சிருக்கு. ஓகே, பேக் பண்ணிடுங்க. நல்லதா இருக்கு. இது எவ்வளோ? இது 35,000 மேடம். என்ன? ஆமாம் 35-ஆ? ஆமாம் மேடம். டிஸ்கவுண்ட்? 10% டிஸ்கவுண்ட் மேம். 31,500 ஆகும் மேடம்.